வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷ கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஸ்கேலை கொஞ்சம் சுருக்கியிருக்கோம், கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் டிசம்பர் 8ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம். 2530 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டாக. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2660 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 2520 சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸான 2560 தொட முயற்சி செஞ்சு அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து சரிவை சந்திச்சு நம்மளுடைய அடுத்த இலக்கு எல்லாத்தையும் ரீச் பண்ணியிருக்கு. 2460 வரைக்கும் வந்து அதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஓரளவு ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இறுதியாக 2520 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் 8ஆம் தேதி நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் குறிப்பிட்டு பார்க்கணும்னா இந்த ப்ராஃபிட் புக்கிங் மட்டுமே. அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் 2560 ஓப்பன் ஆனது. முன்னாடி நாள் க்ளோசிங்க்கு அதிகமாக நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. தொடர்ந்து 2560 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி 2520 தொட்ட உடனே மறுபடியும் பையிங் காரணமாக அடுத்த ரெசிஸ்டன்ஸான 2506 தொட்டுட்டு அங்கேருந்து செல்லிங் காரணமாக மறுபடியும் கீழே வந்து புதிய லோ க்ரியேட் பண்ணி 2496 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் கடந்த 2 நாட்களாக நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். குறிப்பாக நோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் படிப்படியாக பார்ப்பீங்க எப்படி ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸில் கரெக்டாக மார்க்கெட் சரிவை சந்திக்குதுன்றதை நீங்கள் 2 நாட்களாக பார்த்துட்ருக்கீங்க. குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது 2 முறை ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதனால் என்னென்னா மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேஷன் அப்படின்ற ஃபேஸுக்கு வருது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2520 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நாய்மெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 2660 வரைக்கும் தொடர்ந்து செல் பண்ணலாம். ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும், ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வரப்போ நீங்கள் செல் பண்ணுங்கள். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ஒரு ஆவரேஜ் பாயிண்டில் கம்மியான லாபம் கிடைச்சா கூட, ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப ட்ரெண்டுக்காக நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமாக ஏற்கனவே சரிவை சந்திச்சிடுச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட். இன்னும் டவுன் ட்ரெண்ட் கன்னியாச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த இலக்கு 2420. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.